கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியா சொல்லப்படுகிறது: கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கூடிய தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். நாம் எல்லாருமே இஸ்ரவேலின் ஜனங்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம். நாம் இந்த பூமியிலே அவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். உன்னை போல பிறனை நேசி என்றார். அவருடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகல கட்டுகளை உடைக்கிறார். அவரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அவர் விடுதலை செய்கிறார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உங்களை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் மேலே அதை வரப்பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கிற தேவஜனமே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதத்தின்படி எங்க வாழ்க்கையில சரீரத்துல பலவீனத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நீக்கி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வசனத்தை மனப்பாடமா படித்து சொல்லுவீங்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? யாராவது சப்போஸ் ஜெபிக்க தெரியாம இருந்தால் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா தடைகள் எல்லாம் நீங்கி போகும். அதே நேரத்தில் பலவீனப்படுத்துற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து நமக்கு விடுதலை செய்வார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கனாலோ அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய ஜீவனுக்குள்ளே இப்பொழுது அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். லமரஷதன மஹுபிலஹோரது லிபலஹது ரிஷேகே துனி மரக்கந்துரபலா. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வேதத்தின்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையில சகல நோய்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே எல்லா பலவீனப்படுத்த எல்லா கிரியும் அழிக்கப்படும் ராஜா. இப்பொழுதே அப்பா உம்முடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. விசேஷமாக என்னுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய அக்கிரமம், அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து என் இயேசு ராஜா நீங்க குணமாக்கித்தாங்க. எந்த குடும்பத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே அப்பா உம்முடைய கரம் தொட்டு சுகமாக்கு ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே தீராத நோய் நிமித்தமாக அப்பா ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்திலே அப்பா எந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இயேசு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லமரஹா துரி தேரி ஷபலபரஹரது லபரஹபிலஹரது ரிபலஹரது ரமோஷபலஹபிலஹரது ரிபஹதுரி கரபதுரபல. பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுதே தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். லாதுரி ஹௌஷாதுனி மா கபோ லஹரபிது லிபலபரஹபி லஹௌரபஹ துனிமலஹரது. பரம தகப்பனே, எந்த குடும்பத்துல சரீரத்திலே எந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா அபயங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய தழும்புகளாலே தொட்டு சுகமாக்குங்க ராஜா. இப்பொழுதே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லா பலவீனங்களும் மறையட்டும்.
இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே எல்லா பலவீனமும் மறையட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ இப்பொழுதே அப்பா நீங்க பூரண சுகம் தர வேண்டும். அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ராஜா, சரீரத்திலே பலவீனத்தோடு நிறைய குடும்பத்திலே படுத்த படுக்கையோடு சில குடும்பத்துல ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழலும் ஜெபிக்கிறாளோ என் இயேசு ராஜா அப்பா உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். உம்முடைய தழும்புல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு நாமத்தினாலே இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். இப்பொழுதே பூரண சுகம் உண்டாட்டும். அப்பா இப்பொழுது குணமாக்கு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாளோ என் இயேசு ராஜா பரிபூர்ணமான சுகமாக்கி தர வேண்டும். சில குடும்பத்துல அப்ப வைரஸ் நிமித்தமா பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல சரீரத்திலே பலவிதமான நோயோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல சுகர் நிமித்தமாக, சில குடும்பத்துல அப்பா பிரஷரு, சில குடும்பத்துல அப்பா கேன்சரு, சில குடும்பத்துக்குள்ள கிட்னி ஃபெயிலியரு, சில குடும்பத்துல அப்பா தலையில பிரச்சனைங்க, சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனைங்க, சில குடும்பத்துல அப்பா யூரின் ப்ராப்ளம்ங்க, சில குடும்பத்துல அப்பா எய்ட்ஸ் ப்ராப்ளம் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கால்ல நரம்பு பிரச்சனைங்க, சில குடும்பத்துல அப்பா படுத்த படுக்கையா இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அப்பா இப்பொழுதே உம்முடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகமாக்கி தாங்க ராஜா. சில குடும்பத்தை சிறு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே அப்பா பூரண சுகமாக்கி தர வேண்டும். இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி விடுதலை தாங்க ராஜா. இந்த நாளிலும் அப்பா கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொன்னபடி யாரெல்லாம் அப்பா ஒருமனப்பட்டு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு ராஜா பூரண சுகம் தர வேண்டும். பூரண விடுதலை தர வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அப்பா எல்லா குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்களை நீங்க பொறுப்படுத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ இந்த நாள்ல நீங்க விடுதலை தந்த கிருபைக்காக அப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்க நாமம் மாத்திரம் மேம்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தரின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இணைந்து ஜெபிப்பார்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் சேனல் என்று டைப் செய்தால் பார்க்க முடியும். மற்ற வீடியோகளை பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பரிபூர்ணமாக சுகம் தந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.